Hello everyone. In the previous class we have discussed till Vedic age, right? In today's class we will be completing this Vedic age and we shall discuss about the polity, economy and religion in the Vedic age and early Vedic age and later Vedic age, right? So in the class we have started Vedic age. So Vedic age la mottham namakku ethana types irukku appadina two stages ah namu vandu paakrom Vedic age la. First one is early Vedic age and the second one is later Vedic age, right? So early Vedic age ங்கிறது என்ன அப்படின்னா first Vedasங்கிறது என்ன அப்படின்னா it is the written document, right? So first நமக்கு எழுதியிருக்கக்கூடிய வேதா வந்து it is Rig Veda and அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து it is later Vedic age. Later Vedasல வந்து மொத்தம் 3 வேதாஸ் உண்டு, that is Sama Veda and Yajur Veda and Atharva Veda, right? ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் வேதாஸ் அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேதாஸில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா லைக் அந்த டைம் பீரியடில் இருந்திருக்கக்கூடிய சோஷியல் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் லைஃப் ஹவ் வாஸ் த உமன் டியூரிங் திஸ் டைம் பீரியட் இதெல்லாமே வந்து நமக்கு இந்த புக்கில் இருந்து தான் தெரிய வருது, ரைட்? ஸோ இப்போ வந்து ஏர்லி வேதிக் ஏஜுக்கும் லேட்டர் வேதிக் ஏஜுக்கும் நமக்கு சிக்னிஃபிகண்ட்டாக நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர்லி வேதிக் ஏஜுக்கும் சரி லேட்டர் வேதிக் ஏஜுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. சொசைட்டி வந்து இனிஷியலாக ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா புது சோஷியல் டிஃபரன்சஸ்லாம் வந்திருக்கும், நிறைய பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸ் ஏற்பட்டிருக்கும், எக்கனாமிக்கலாகவும் நிறைய டிஃபரன்சஸ் ஏற்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் we are going to list out the political differences, right? So you can use this distinguishing table, right? So we are discussing about polity, right? So polity is the major heading and here first column is early Vedic age and the next column is later Vedic age. ஸோ ரெண்டு பீரியட்லையும் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து நமக்கு வந்து சேஞ்சஸ் இருந்தது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டையும் தனித்தனியாக படிக்கிறோம். இப்போ ஏர்லி வேதிக் ஏஜ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் ட்ரைபல்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, ரைட்? ஸோ இட் இஸ் ட்ரைபல் அண்ட் நொமேடிக். நொமேடிக்ங்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து வாண்டரர்ஸாக இருந்தாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபுட் கேதர் பண்ணுறதுக்காண்டியும் அதுக்கப்புறம் வந்து ஹண்டிங் ப்ராசஸ்க்காண்டியும் அவங்க ரொம்ப எப்படி இருந்தாங்க அப்படின்னா செட்டில்டு லைஃப் ஸ்டைல் அவங்க கிட்டே இல்லை. தேவர் மோஸ்ட்லி ட்ரைபல் அண்ட் தேவர் நொமேடிக் இன் நேச்சர், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிட்டே இருந்தாங்க. இது லேட்டர் வேதிக் ஏஜ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா there was territorial polity, right? Territorial polity. What is territorial polity in the sense? இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜியோகிராஃபிக்கல் லொகேஷன் இருந்தது. லேட்டர் வேதிக் ஏஜில் பீப்புள் started to settle in somewhere and they practiced some agriculture. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டெரிட்டரி இருந்தது, அதுக்குள்ளே மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து இருந்தது. they were not nomadic, right? So first difference between early Vedic age and later Vedic age with respect to political aspect is first வந்து இவங்க ட்ரைபல் அண்ட் நொமேடிக்காக இருந்திருப்பாங்க ஏர்லி வேதிக் ஏஜில். லேட்டராக பார்க்கும்போது லேட்டர் வேதிக் ஏஜில் there was territorial polity, right? And we are going to discuss the second point under polity. King, that is Rajan, is elected, right? And next is here it was hereditary, right? Let's discuss this. Early Vedic age எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there was a king, right? So king வந்து who is also called as Rajan. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஹெரிடிட்டரி போஸ்ட் வந்து கிடையாது, it was elected, right? among the groupல யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ இல்லை அப்படின்னா those are so capable அவங்கள வந்து ராஜன் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் லேட்டர் வேதிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it was hereditary, right? ஸோ வந்து சன்னு ஃபர்ஸ்ட் கிங்காக இருக்கிறவங்களுடைய சன்னு, அதுக்கப்புறம் அவங்களுடைய சன்னு, அவங்களுடைய கிராண்ட் சன்னு, இந்த மாதிரி ஹெரிடிட்டரி பொசிஷன் தான் வந்து கிங்குடைய பொசிஷன் வந்து இருந்தது, ரைட்? ஸோ நம்ம ஏர்லி வேதிக் ஏஜில் பார்க்கக்கூடிய ராஜனுடைய கிரைட்டீரியாஸ் வேற, அவங்களுடைய ஹவு தே ஆர் பீயிங் த கிங் அப்படிங்கிறதுமே வந்து there was so difference, right? ஸோ லேட்டர் வேதிக் ஏஜில் வந்து ஹெரிடிட்டரி போஸ்டாக தான் வந்து நமக்கு வந்து இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் டிஃப்ரென்சஸ் மொத்தம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா மொத்தம் 3 பேர் இருந்தாங்க, ரைட்? ஸோ வந்து 3 types ஆஃப் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வாஸ் தேர். ஃபர்ஸ்ட் இஸ் விதாத்தா அண்ட் செகண்ட் ஒன் இஸ் சபா and the third one is samiti, right? So what is it அப்படின்னா ஸோ விதாதாங்கிறது வந்து இட் இஸ் அ ஜென்ரல் அசம்பிளி, ரைட்? அட்மினிஸ்ட்ரேஷன் காண்டியும் ஜுடிஷியரிக்காண்டியும் ஒரு ஜென்ரல் அசம்பிளி இருந்தது, அது பேர் தான் வந்து விதாத்தா. அண்ட் சபாங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ பீப்புள் ஆஃப் அசம்பிளி, அதாவது இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஆஃப் அசம்பிளி, தட் இஸ் சபா. அண்ட் சமிதிங்கிறது வந்து என்ன அப்படின்னா கிங்கை எலெக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் சமிதி, ரைட்? ஸோ வந்து இந்த 3மே இருந்தது, விதாத்தா, சபா அண்ட் சமிதி. பட் தெர் வாஸ் நோ கிளியர் கட் differentiation, right? No clear cut differentiation. Now let's discuss about later Vedic age. Later Vedic age எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it was consolidated, right? It was consolidated into Mandri Parishad.
ஸோ அது வந்து ஃபர்தராக என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகி நமக்கு இட் வாஸ் மோரார்லெஸ் நமக்கு இந்த விதாத்தா ஷபா சமதி இது வந்து ரொம்ப கிளியர் கட் டெஃபினேஷனோட ப்ராப்பராக நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் காட் கன்சாலிடேட்டட், ரைட். திஸ் இஸ் ஆல் அபவுட் பாலிட்டி ஆஃப் ஏர்லி வேதிக் ஏஜ் அண்ட் லேட்டர் வேதிக் ஏஜ். Now we are going to discuss about economy, right? So economy அதே மாதிரி தான் ஏர்லி வேதிக் ஏஜ், later Vedic age. Let's get into, right? So early Vedic age and later Vedic age. First இவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆஃப் வெல்த் என்னவா இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து செட்டில்ட் லைஃப் ஸ்டைலாம் இல்லை, இவர் ஜஸ்ட் நொமேடிக் இன் நேச்சர் அண்ட் இவர் ட்ரைபல் இன் நேச்சர், ரைட். ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த் வந்து இட் இஸ் கேட்டில், ரைட். ஸோ வந்து ஆணிரைகள் இருக்கு இல்லையா, கேட்டில் தான் வந்து இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த் ஃபார் ஏர்லி வேதிக் ஏஜ் பீப்புள். இதே இது லேட்டர் வேதிக் ஏஜ் பீப்புளுக்கு வந்து இட் இஸ் லேண்ட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த், ரைட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ் தட் இவங்களுக்கு வந்து they practiced agriculture, right. So agriculture வந்து ரொம்ப evolved modernized ஃபார்ம்லாம் கிடையாது, very primitive, right. So very primitive form of agriculture. And next is later Vedic age எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். இவங்க வந்து ரொம்ப ப்ராப்பராகவே வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் இவங்க கல்டிவேட் பண்ண க்ராப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்லி, ரைஸ், wheat, millet, cotton, right. So these are the crops cultivated by this later Vedic age people. And now we are going to focus on the third point. இவங்க வந்து iron usage எப்படி இருந்ததுன்னு பார்க்க போறோம் இப்போ, right. So use of iron, it was limited, right. So limited usage of iron. இவங்க வந்து extensive usage of iron, right. Right. So economy, early Vedic age and later Vedic age. Important form of wealth வந்து cattle. Later Vedic ageல வந்து அவங்க agriculture practice பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So land is the important form of wealth. Next is agriculture வந்து ரொம்ப primitive formatல வந்து இவங்க வந்து practice பண்ணாங்க during this early Vedic age. Later Vedic age எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it was extensive form of agriculture. இவங்க cultivate பண்ண crop வந்து barley, rice, wheat, millet and cotton. And next வந்து limited usage of iron தான் வந்து இருந்தது during this Rigvedic period. Later Vedic ageல பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகவே வந்து iron வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, right. And next thing is that art, craft, this is the continuation of economy only. Fourth point, right. So fourth point என்ன அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாகலாம் வந்து ஃபாலோ பண்ணப்படல, ரொம்ப அதிகமாகலாம் வந்து உருவாக்கப்படல, ரைட். ஸோ வெரி லிமிட்டட் யூசேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இது லேட்டர் வேதிக் ஏஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்டென்சிவ் usage of extensive arts and crafts are found during this time period, right. So next thing is that fifth point, taxes வந்து இருந்தது. It was mentioned in Rigvedic period, right. So taxes were mentioned in Rigveda. என்னென்ன taxes அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாஹா, and second one is பலி, third one is சுல்கா, ரைட். ஸோ பஹாங்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து வாலண்டியராக அவங்க கிங்குக்கு போய் கொடுக்குறது, ரைட். ஸோ வந்து இட் இஸ் அ வாலண்டரி ஆஃபரிங் ஆர் ஷேர் ஆஃப் ப்ரொடியூஸ் டு தி கிங், ரைட். ஸோ யூ கேன் ரைட் திஸ் டவுன். பஹா இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ வாலண்டரி ஆஃபரிங் ஆர் ஷேர் ஆஃப் ப்ரொடியூஸ் டு தி கிங். அவங்க தயாரித்த பொருளில், அவங்க சேகரித்த பொருளில் அவங்களா போய் ராஜனுக்கு கொடுக்குறது தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பாலா, ரைட். Baha. And next is Bali. Bali means religious tax, right. So in some context it refers to religious tax. And Sulka is nothing but it is a value of the product, right. So in the system வந்து it was there but not very well evolved, right. ரொம்ப evolve ஆகிலாம் இல்லை, not well evolved, right. And இது நம்ம வந்து next thing பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்த பாஹா வந்து it was fixed, இவ்வளோதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருந்தது. மீதி இருக்கக்கூடிய பலி, சுல்கா இது எல்லாமே வந்து இட் வாஸ் அப் டு தெம் செல்ஃப், அவங்க கொடுக்கறது அவங்க கொடுக்கலாம், ரைட். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டாக்ஸஸ், பாஹா, பலி அண்ட் சுல்கா, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் இன்ஃபார்மல் காயினேஜ், அதாவது காயினேஜ் வந்து இருந்தது, ரைட். ஸோ வந்து பட் இட் வாஸ் குவைட் இன்ஃபார்மல் இன் நேச்சர். அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. லேட்டர் வேதிக் ஏஜ்லேயும் இட் வாஸ் இன்ஃபார்மல் காயினேஜ், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் பாட்டர் சிஸ்டம் இருந்தது, அதுவுமே வந்து ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜஸில் இருந்தது, ரைட். ஸோ பாட்டர் சிஸ்டம் வந்து
And in later Vedic age, it was predominant form of exchange, right? So predominant form of exchange. Okay, let's revise things, then we shall move to the next head, right? Polity பார்த்தோம் first. early Vedic ageல வந்து tribal and nomadic, later Vedic age எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it was territorial polity. அதே இது early Vedic ageல வந்து Rajan was elected person and it was not hereditary position. Later Vedic ageல it was a hereditary position and he was not elected, right? And next வந்து அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விதாத்தா, சபா அண்ட் சமிதி. விதாத்தா இஸ் அ ஜெனரல் அசம்பிளி and it is for administration and judiciary. Sabha is for like electing Sabha வந்து it is a group of people, right? And people of assembly. And சமிதிங்கிறது என்ன அப்படின்னா it is a group to elect the king, right? ஸோ இதுக்கு மூணுக்குமே வந்து பெரிய டிஃபரன்சியேஷன்லாம் கிடையாது ஏர்லி வேதிக் ஏஜில். ஆனால் லேட்டர் வேதிக் ஏஜில் இது எல்லாமே ரொம்ப கன்சாலிடேட் ஆகி இது எல்லாமே வந்து மந்திரி பரிஷத்தாக மாற ஆரம்பிச்சது. எக்கனாமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர்லி வேதிக் ஏஜில் கேட்டில் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் வெல்த்தாக இருந்தது. லேட்டர் வேதிக் ஏஜில் லேண்டு. அதே மாதிரி ஏர்லி வேதிக் ஏஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருந்தது. லேட்டர் வேதிக் ஏஜில் எக்ஸ்டென்சிவ் ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இருந்தது. தட் வாஸ் பார்லி, ரைஸ், வீட், மில்லட்டு, காட்டன்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட கிராப்ஸ். அண்ட் ஏர்லி வேதிக் ஏஜில் வந்து அயன் ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணாங்க. லேட்டர் வேதிக் ஏஜில் வந்து ரொம்ப அதிகப்படியான அயன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆர்ட்ஸும் அதே மாதிரி தான். ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருந்தது. லேட்டர் வேதிக் ஏஜில் இட் வாஸ் எக்ஸ்டென்சிவ். அண்ட் டாக்ஸஸ் பற்றி நமக்கு ரிக்வேதாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாஹா, பலி அண்ட் சுல்கா. பாஹா இஸ் நத்திங் பட் இட் இஸ் ப்ரொடியூஸ்ல அவங்க தயாரிக்கிறதுல ஒரு பங்கு வந்து கிங்கு கொடுக்குறது. அது எவ்வளோன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணப்படலை ஏர்லி வேதிக் ஏஜில். பட் லேட்டர் வேதிக் ஏஜில் இட் காட் ஃபிக்ஸ்ட். பாஹா வாஸ் ஃபிக்ஸ்ட். நெக்ஸ்ட் இஸ் பலி அண்ட் சுல்கா. நெக்ஸ்ட் இஸ் இன்ஃபார்மல் காயினேஜ் இருந்தது, பார்ட்டர் சிஸ்டம் இருந்தது, ரைட்? ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமி இன் early Vedic age and later Vedic age, right? Now let's continue with society in early Vedic age and later Vedic age. Next head is society, early Vedic age, later Vedic age, right? So early Vedic age la first point enna appadina, it was patriarchal, patrilineal and patrilocal. இங்க இது மூணுமே வந்து rigidity increased. Let's discuss, right? ஸோ ஏர்லி வேதிக் ஏஜ் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேட்ரியார்க்கல்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்கும்போது, ஒரு ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து இட் வாஸ் டுவர்ட்ஸ் மேல், ரைட்? ஸோ வந்து மேஜர் அத்தாரிட்டி வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்டஸ்ட் மேல் மெம்பருக்கு இருக்கும். அதுதான் வந்து பேட்ரியார்க்கல். பேட்ரிலீனியல்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து லீனியேஜ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எந்த வழியாக பேசும்போது இட் வாஸ் லீட் டு சன்னு, டேடு, கிராண்ட்ஃபாதர். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேல் லீனியேஜில் வந்து நம்ம வந்து லொக்கேட் பண்ணுறது இட் இஸ் patrilineal, right? Next is patrilocal. Patrilocal in the sense after marriage the woman will be moving to the men's house, அதாவது wife will be moving to husband's house. இது வந்து patrilocal, right? So early Vedic ageல the society gas இதுக்கு முன்னாடி Indus Valley civilizationல வந்து வேற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சொசைட்டி காட் எவால்வ்ட். தென் வேதிக் ஏஜ் பொறுத்த வரைக்கும் ஏர்லி வேதிக் ஏஜில் இட் வாஸ் மோர் டுவர்ட்ஸ் மேல், ரைட்? ஸோ அத்தாரிட்டி மேல் கிட்ட இருந்திருக்கு. அண்ட் லீனியேஜ் அண்ட் அதே மாதிரி அந்த ஃபேமிலியோடைய அசர்ட் வந்து இட் வில் பி மூவிங் டு நெக்ஸ்ட் மேல் மெம்பர் ஆஃப் தி ஃபேமிலிக்கு தான் இட் வில் பி கோயிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதருக்கு அப்புறம் வந்து அவருக்கு ஒரு சன்னு, ஒரு டாட்டர் இருக்காங்க அப்படின்னா ஃபாதருக்கு அப்புறம் சன்னுக்கு தான் அந்த அசர்ட் போகும். அதுக்கப்புறம் சன்னுக்கு இருக்கக்கூடிய சன்னுக்கு தான் வந்து அந்த அசர்ட் வில் பி கோயிங். ஸோ திஸ் இஸ் ஹவ் பேட்ரிலீனியல் வில் பி. லீனியல்ங்கிறது வந்து இட் இஸ் த்ரூ விச் லீனியேஜ் வி ஆர் கெட்டிங் இன் டு, அதுதான் வந்து பேட்ரிலீனியல். நெக்ஸ்ட் இஸ் பேட்ரிலோக்கல். பேட்ரிலோக்கல் இன் த சென்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் உமன் வில் பி மூவிங் டு மென்ஸ் ஹவுஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் இதுதான் வந்து ஏர்லி வேதிக் ஏஜ்ல இருந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சேஞ்ச். லேட்டர் வேதிக் ஏஜ்ல இதே கதை தான், பட் த ரிஜிடிட்டி இருக்கு இல்லையா, லைக் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணப்பட்டது, ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏர்லி வேதிக் ஏஜ் அண்ட் லேட்டர் வேதிக் ஏஜ். அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் தட் women allowed to assemblies. Women allowed to assemblies, but in later Vedic age women were not at all allowed, right? So women வந்து அவங்க வந்து அலோவ் பண்ணப்படல, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் தட் women has the choice to marry. யாரை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு they can choose. They had the freedom to choose their partner,
right? And next thing is that inga vandu women were not even allowed to they doesn't have the freedom to choose their partner, right? So this is the first three major differences between early Vedic age and later Vedic age with respect to society, early Vedic age and later Vedic age, right? So next point vandu education vandu women ku vandu they had the access for education, right? But இங்கே வந்து ராயல் உமன் மட்டும்தான் வந்து படிக்கிற மாதிரி இருந்தது, ஒன்லி டு ராயல் உமன். அண்ட் தெர் வாஸ் லிட்டில் எவிடன்ஸ் ஆர் நோ எவிடன்ஸ் ஃபார் சைல்டு மேரேஜ் டியூரிங் early Vedic age. But in later Vedic age, post-puberty marriage began. For example, 13, 14 அப்போமே வந்து women got married, right? So post-puberty marriage began. Right, so these are the 5 major differences between early Vedic age and later Vedic age, right? And next important difference is Varna system, right? So let's write this down. This is 4, this is 5, and now we are discussing about 6th difference, Varna system. So Varna system எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து இது எங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிக்வேதால புருஷ சுக்தால, ரைட்? PURSHA புருஷ சுக்தா. அதில் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வர்ணா சிஸ்டம் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ மொத்தம் எத்தனை வர்ணாஸ் இருக்குது அப்படின்னா ஐ வில் பி ரைட்டிங் ஹியர் பிராமணாஸ், க்ஷத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ், ரைட்? So இது வந்து it was theoretical in model, right? You can write it here, theoretical in model. ஆனால் வந்து இங்கே எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்சியேஷனோ டிஸ்டிங்ஷனோ நமக்கு வந்து இருந்தது கிடையாது, ரைட்? நோ ஷார்ப் டிஸ்டிங்ஷன், ரைட்? பட் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது it was practiced but social mobility was practiced மட்டும் எழுதிக்கோங்க, right? It is based upon their occupation, right? So this is the difference between early Vedic age and later Vedic age. Varna system வந்து it was mentioned in Rigvedala, புருஷ சுக்தால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 4 வர்ணாஸ் இருக்கும், பிராமணா, சத்ரியாஸ், வைஷ்யாஸ் அண்ட் சூத்ராஸ், ரைட்? And next thing is that next point வந்து slavery existed. Early Vedic age, later Vedic age, right? ஸோ early Vedic age எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 7th பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து ஸ்லேவரிங்கிறது வந்து இருந்தது, ரைட்? ஸ்லேவரி எக்ஸிஸ்டட். பட் இன் லேட்டர் Vedic age ஸ்லேவரி எக்ஸிஸ்டட், ரைட்? ஸோ 2 டைம்லையுமே வந்து ஸ்லேவரி இருந்தது. they were called as தாசாஸ் அண்ட் தாஸ்யூஸ். அண்ட் அன்டச்சபிலிட்டிங்கிறது வந்து இட் வாஸ் லைக் completely nilnu சொல்ல முடியாது, but sometimes it has been seen somewhere, right? Next is religion. Religion எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it is anthropomorphic, right? For example, male gods, female gods, இந்த மாதிரி தனித்தனி காட்ஸ் இருந்தாங்க. அண்ட் காட்ஸ்க்கு மத்தியில் எந்த ஒரு ஹைரார்க்கியும் இல்லை, ரைட்? ஸோ வந்து no fixed hierarchy between gods. And but you can write the first point as anthropomorphic, male gods and female gods. இதில் வந்து no fixed hereditary between gods, right? And இங்கே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா important gods வந்து you can list that down: Indra, Vayu, Agni, Aditi, Usha, Yama, right? இவங்க தான் வந்து important gods early Vedic age. லேட்டர் Vedic age எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா there was 3 significant differences. அங்கே வந்து ஹைரார்கி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரஜாபதி, ருத்ரா அண்ட் விஷ்ணு, ரைட்? ஸோ பிரஜாபதி வந்து கிரியேட்டர், ருத்ரா இஸ் த டிஸ்ட்ராயர், Vishnu is the protector, right? So this is the difference between religion of early Vedic age and later Vedic age, right? So we have discussed the important perspectives of early Vedic age and later Vedic age. In tomorrow's class, we shall continue with the terms
related to early Vedic age and later Vedic age use பண்ணப்பட்ட terms இருக்கும் இல்லையா, for example political terms, official terms, economical terms and with respect to agriculture. So இந்த மாதிரி சில terms இருக்கு. We shall discuss those terms in tomorrow's class, right? So அதுக்கப்புறம் கிளாஸ்ல வந்து we shall continue with Mahajanapadas and Magadhans and மாதிரி we can continue, right? That's it for today. Thank you.